வார்த்தைகளை அளந்து பேசுறது போல தான் செலவு செய்கிற விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்பவுமே சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும், என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி சரியாக நடக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் நினச்சதை விடவே பாதகமான விளைவு வரும், அந்த விளைவுகளிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரப்பர் மரத்துக்கெல்லாம் ரணம் ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல தான் எத்தனை கஷ்டம் உங்களோட வாழ்க்கையில் வந்தாலுமே நீங்களே உங்களை தேத்திப்பீங்க. எதையுமே விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு பதுங்கிய பின் பாயும் புளிய போன்ற நபர்களாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். பூமிக்காரனா செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சிறிய அளவிலாவது சொத்து சேர்க்கையாச்சும் உங்கள் பேரில் இருக்கும். அதுவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களில் ஒரு சிலருக்கு பாருங்கள் இந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு ரொம்பவுமே சிறந்த பலனை கொடுக்கணும், உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றமாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம், முழுமையாக பாருங்கள். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. விருச்சிகம் ராசி இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பகவான் ராசி அதிபதினு சொல்லியிருக்கோம் இல்லையா, உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாமே தீர்வதற்கு செவ்வாய் பகவானின் ஒரு அருள் நிறைந்த கடவுள் யாருன்னு சொன்னால் முருகப்பெருமான் தாங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுவடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகப்பெருமானின் அருளால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே எளிதில் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த வாரத்தோட கிரகநிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதார வசதி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே அடங்கி வந்துடும். உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தை ஏற்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த வாக்குவாதத்தால் வீண் வருத்தங்கள் வரலாம். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செயல்படுத்துறது நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் திடீர்னு செல்ல மாதிரியான சூழ்நிலை வரலாம். நீங்கள் உங்களோட அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை உங்களோட சிறப்பான பணியின் மூலம் இப்பொழுது கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. தற்காலிகமாக குடும்பத்தை விட்டுட்டு வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை வரலாம், அல்லது சண்டை சச்சரவு போட்டு கூட பிரியலாம், கவனமாக இருங்க. வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே லாபம் கூடுதலாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் சிரமங்களுமே ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழல் கிடைக்கும். இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் குருவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும். போட்டிகள்லையுமே நீங்கள் பங்கு பெறும் பொழுது சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட மனநிறைவு பெற போகிறீங்க. மற்றவங்களால் உங்களுக்கு அமைதியின்மை உண்டாகலாம். அதனால் அடுத்தவங்களோட பேச்சை கேட்குறத மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. எந்த ஒரு செயலையுமே நீங்கள் இந்த வாரம் திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா நன்மைகள் பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கிடும். போட்டிகள் நீங்கி தொழில் விருத்தியடையும். பொருட்களை நீங்கள் வெளியூருக்கு அனுப்புறதும் போது ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமாக செயல்படணும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே வீண் வாக்குவாதம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சொல்லப்போனால் நீங்கள் இந்த வாரம் திட்டமிட்டு செயல்படணும் எல்லா விஷயத்துலையுமே.
பெண்களுக்குமே உங்களோட பேச்சு திறமையால் நீங்கள் நினச்ச காரியங்களை எளிதில் செஞ்சு முடித்து வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வேணாம் யாரையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே பகைத்து கொள்ளாமல் இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும். கொஞ்சம் அனுசரித்து போகணும் எல்லோரையும். மேலும் இந்த வாரம் எல்லா வித வசதிகளுமே உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களோட கல்வி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இப்போ வந்துட்டு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு, விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவங்களால ஒரு சில செலவுகளுமே வரும். உங்களோட முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே இந்த வாரம் விலகிடும். நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து காரியத்திலையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகணும். இந்த விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். கையில் காசு பொருளும். அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் பணியிலையும் சரி, பணி செய்யும் இடத்துலையும் சரி கவனமாக செயல்படணும். உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் உண்டாகும். பிரிந்து சென்றவங்க கூட உங்ககிட்ட தானாக தேடி வந்து பேசுவாங்க. மற்றவங்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும். அதுவும் இந்த டெக்னிக்கல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் முக்கிய நபர்களின் உதவி பக்கபலமாக தக்க சமயத்தில் உங்களுக்கு உண்டாகும். இதன் மூலம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரித்து காணப்படும். விடாமுயற்சியோடு ஈடுபட்டு செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும். அடுத்தவர் அதிகாரம் செய்யும் பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் பகை கூட ஏற்படலாங்க. அதனால் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல தீர்வாக பார்க்கப்படுது. தொழில் வியாபாரம் விஷயமாக வீண் அலைச்சலும் வரலாம். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. மேலும் முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, உங்களோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுமே தீர எந்த இறைவனை எப்படி நீங்கள் வழிபட்டால் நன்மைகளை பெறணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை இப்போ பார்க்கலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதன் மூலம் எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும் வாய்ப்பை உங்களால் பெற முடியும். மனதில் ஒரு துணிவு உண்டாகும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து போராட்டங்களையுமே உடைத்தெறியக்கூடிய வல்லமை உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவானுக்கு உண்டு. அதனால தான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானை வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமாக நீங்கள் நினச்ச ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு சொன்னோம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு செயலையுமே சிறப்பாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்துலேயுமே தீவிரமாக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். அதுவும் இந்த ராசிக்காரங்களால் நண்பர்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பாங்க. விருச்சிக ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால உங்களுடைய மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வந்துட்டு ஒரு இலக்கு வச்சுட்டாங்களா அதை அடைஞ்சே தீரணும், அது அடையிற வரைக்குமே தூக்கம் இல்லாமல் கூட வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. முன் வச்ச கால யாருக்காகவும் எதற்காகவும் பின் வைக்க மாட்டாங்க. யாரும் சொன்னாலுமே பின்வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னெச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும்.
என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.